அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2024ஆம் ஆண்டு ராகு மற்றும் கேதுவால் அடுத்த 3 மாதத்திற்குள் அடுத்த 3 மாதம் முடிவதற்குள் நிச்சயம் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? இப்ப துலாம் ராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை மீனம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சாரிக்கிறாங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானமாகிய மீன ராசிக்கு ராகு சஞ்சரிக்கிறாரு. பல நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கேது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த விரயஸ்தான சஞ்சாரம் என்பது அவ்வளவு நன்மை தராதுங்க. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க. கடன்கள் அடைபட்டு பொருளாதார நிலை சீர்படக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. வருமானம் திருப்திகரமாக நீடிக்குங்க. திருமண முயற்சிகள்ல உதவிகரம் நீட்டுவாங்க. ராகு கேதுவினால் குடும்பத்தில் எதிர்பாராத சுப செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. சரும சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால உங்களுக்கு கிணம் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்கள் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்றும் கிடைக்க இருக்குது. அதுவும் கேதுவால கிடைக்க இருக்குதுங்க. ஆன்மீக சிந்தனைகளும் தெய்வ பக்தியும் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய ஜனன கால தசா பக்தியும் சாதகமாக இருந்து ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சுபபலம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா கங்கா ஸ்தான பாக்கியமும், காசி கங்கோத்ரி யமுனோத்ரி ஸ்தான பாக்கியமும், பத்ரிநாத் கேதார்நாத் தரிசனம் பேரும் கிடைக்க இருக்கு என்பதை கேதுவினுடைய கன்னிராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்குதுங்க. கேதுவினுடைய நிலையினால சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க. இவை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காதுங்க. அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக துலாம் ராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா இருக்குங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. காரணம், உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நற்பெயரை சம்பாதித்து கொடுப்பாருங்க. ராகு வேலைகள்ல திறமை அதிகரிக்குங்க. நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஊதிய உயர்வு, சலுகைகள் ஆகியவை கிடைக்க வழிவகுத்து தர இருக்கிறாருங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குது. வேலை இல்லாமல் வருந்தும் துலாம் ராசினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அதுவும் உங்களுடைய மனத்திற்கு பிடித்த நல்ல ஒரு வருமானத்துடன் கூடிய வேலை கிடைக்குதுங்க. ஒருவேளை நீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை வெளிநாட்டில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினருடைய ஆராய்தலும் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் பணிகள் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. விரயத்தில் கேது இருப்பதால அலுவலக பொறுப்புகள்ல இருக்கவங்க சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகுவினுடைய நிலை மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி கொடுப்பதில் ராகு தன்னிகரற்றவருங்க. தற்போது சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால நல்ல லாபத்தை பெற்று தருவாருங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய அனைத்து உதவிகளையும் சற்று தாராளமாகவே தந்தருள இருக்கிறாரு. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கும் வழிவகுத்து தர இருக்கிறாருங்க. சொந்த கட்டிடத்திற்கு தங்களுடைய அலுவலகத்தை மாற்றுவதற்கு ஏற்ற தருணம் எதுங்க. விரயத்தில் நிலை கொண்டுள்ள கேது அலைச்சலை தந்தருள்வரையானாலும் அதற்கான லாபத்தையும் கொடுத்து உதவுவாருங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பினை விரயத்தில் உள்ள கேது ஏற்படுத்தி தர இருக்காரு. அதற்கான பணம் சற்று விரயமாகுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அடுத்த
3 மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனது மீன ராசி சஞ்சார காலத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்படி செய்வாருங்க ராகு. வருமானமும் உயர இருக்குது, மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. கேதுவினுடைய நிலையினால அடிக்கடி சோர்வும் வசதியும் மேலிடுங்க. பரிகாரத்திற்கு உட்பட்ட தோஷம் தான் கேதுவினால் ஏற்படும் தோஷங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று புதிய படப்பிடிப்புகள்ல கலந்து கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இங்கு சென்று உங்களுடைய திறமையை நீங்கள் விலைக்குணர்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் செல்வாக்கை அதிகரிக்க செய்வாருங்க ராகு. பேச்சு திறமையினாலும் அரசியல் சாணக்கியத்தனத்தினாலும் வெகு பிரியராக உருமாற்றம் பெறுவாருங்க. கட்சியில் மேல்மட்ட தலைவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் மிக எளிதாக பெற்று விடுவீங்க. வரவுக்கும் பாராளுமன்ற பொது தேர்தலில் வெற்றி கனியை எளிதில் எட்டி பிடித்து விடக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்க இருக்கீங்க. சிலருக்கு கட்சி மாற்றமும் அதனால் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினர் ஒரு சிலருக்கு முக்கிய பதவி ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. ராகுவினுடைய நிலை உணர்த்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விளைச்சலும் வருமானமும் உழைப்புக்கு ஏற்றவாறு தந்தருள்வாருங்க ராகு. தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க. விவசாய இடுபொருளாகிய தரமான விதைகள், உரம், களை கொல்லி மருந்துகளை தட்டுப்பாடு இருக்காதுங்க. எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார். விரயத்தில் அமர்ந்துள்ள கேது இருந்தாலும் அவற்றை சமாளித்து ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நேரடியாக ராகு கேது கல்வித்துறையை பாதிப்பதில்லைங்க. வாழ்க்கையில் மற்ற முக்கிய அம்சங்கள் ராகு கேதுவால் பாதிக்கப்படும் போது அவற்றின் பக்க விளைவுகள் மாணவ மாணவியருடைய நலன்களை பாதிக்குதுங்க. உயர்கல்விக்கு தேவையான நிதியுதவி கிடைக்க ஆதரவாக திகழ்கிறாருங்க ராகு கேது. அதனை நல்வழியில் செலவு செய்ய வழிவகுப்பாருங்க. ஆனால் எண்ணற்ற நன்மைகள் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனது மீன ராசி சஞ்சார காலத்தில் பெண்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட செய்வாருங்க ராகு. மூட்டு வலி, மாதவிடாய் பிரச்சனைகள், வயிற்று வலி, தலைச்சுற்றல் ஆகியவற்றை போக்குவதில் திறமை பெற்றவர் ராகு. மருத்துவத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கேதுவிற்கு மட்டும் பரிகாரம் அவசியங்க. செவ்வாய்க்கிழமையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதுங்க. பலன் எண்ணற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. ராகுவிற்கு பரிகாரம் அவசியமில்லை. இருப்பினும் சனிக்கிழமைகள்ல அவருக்கென்று எள்ளெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் அவரால் ஏற்படும் நன்மைகளும் அதிகரிக்கும்.